உலகம் அதிரும் ஒப்பந்தம். வாளை சுருட்டிய சவுதி. இந்தியாவை பகைத்த இளவரசருக்கு இந்தியா கொடுத்த அடி. இந்தியா தனது தேசிய நலனை முன்னிறுத்தி எடுத்து வரும் அதிரடி பொருளாதார மற்றும் தூதரக நகர்வுகள் இன்று சவுதி அரேபியாவின் அசைக்க முடியாத அடித்தளத்தையே ஆட்டம் காண வைக்க துவங்கியுள்ளது. பல தசாப்தங்களாக இந்தியாவின் முதன்மை எரிசக்தி கூட்டாளியாக இருந்த சவுதி அரேபியா இன்று இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான ஆழமான பிணைப்பால் தனது செல்வாக்கை இழந்து வருகிறது. இந்த மாற்றத்திற்கு முக்கியமான காரணம் சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான மிக நெருக்கமான இராணுவ உறவாகும். குறிப்பாக அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா தனது மேற்கு ஆசிய கொள்கையை முழுமையாக மாற்றி அமைத்துள்ளது. இதுவரை சவுதி அரேபியாவிற்கு அளித்து வந்த முக்கியத்துவத்தை மெதுவாக குறைத்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸை தனது புதிய மைய புள்ளியாக இந்தியா மாற்றியுள்ளது. இந்தியா UAE இடையிலான இந்த புதிய கூட்டணி சவுதி அரேபியாவின் பொருளாதார முதுகெலும்பையே முறிக்கும் வலிமை கொண்டது. இதற்கு சான்றாக அடுத்த சில ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை $200 பில்லியன் உயர்த்த இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது. குறிப்பாக எரிசக்தி துறையில் இந்தியா எடுத்துள்ள முடிவு சவுதிக்கு ஈடு செய்ய முடியாத பேரிடியாகும். சவுதி அரேபியா ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயை $80 என்ற விலையில் விற்கும் நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட் அதனை வெறும் $65 இந்தியாவுக்கு வழங்க முன்வந்துள்ளது. அதுவும் இந்திய ரூபேயில். இது இந்தியாவின் இறக்குமதி செலவை கோடிக்கணக்கில் மிச்சப்படுத்துவதுடன் சவுதி அரேபியாவின் சந்தை மதிப்பை சிதைக்க துவங்கியுள்ளது. இதோடு மட்டுமில்லாமல் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான மலிவு விலை, இயற்கை எரிவாயு ஒப்பந்தம் மற்றும் அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனத்தின் தொடர் விநியோகம் போன்றவை இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்துள்ளன. பாதுகாப்பு துறையிலும் இந்தியா ஒரு மாபெரும் நகர்வை மேற்கொண்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு சவுதி அளிக்கும் ஆதரவிற்கு பதிலாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ராணுவத்திற்கு பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க இந்தியா கைகோர்த்துள்ளது. இது மத்திய கிழக்கு அரசியலில் சவுதியின் ஆதிக்கத்தை மெதுவாக ஓரம் தள்ளும் ஒரு நுணுக்கமான ராஜதந்திர ஆட்டமாகும். விண்வெளி மற்றும் அமைதியான அணுசக்தி ஒத்துழைப்பு என 5 முக்கிய ஒப்பந்தங்கள் மூலம் இந்தியாவின் பிணைப்பு UAE-உடன் ஆழமாகியுள்ளது. இந்தியாவின் விண்வெளி ஆய்வு அனுபவமும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அபரிமிதமான முதலீடு முனையும் போது அது சவுதி அரேபியாவை தொழில்நுட்ப ரீதியாக பின்தள்ளுகிறது. இந்தியாவின் இந்த மாற்றத்திற்கு பின்னால் ஒரு தீர்க்கமான கணக்கு உள்ளது. இந்தியா சவுதியிடமிருந்து வாங்கும் எண்ணெய்க்காக செலுத்தும் பணம் மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு நிதி உதவியாக சென்று அது மீண்டும் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கே பயன்படுத்தப்படுவதை இந்தியா உணர்ந்துள்ளது. தனது பணமே தனக்கு எதிரான ஆயுதமாக மாறுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்பதில் மோடி உறுதியாக உள்ளார். இதன் விளைவாக சவுதி அரேபியா இன்று தனது மிகப்பெரிய வாடிக்கையாளரான இந்தியாவை இழக்கும் அபாயத்திலும் கடுமையான வருவாய் வீழ்ச்சியிலும் தவிக்கிறது. வெளிப்படையாக பார்க்கும் பொழுது அமைதியாக தெரியும் இந்த நகர்வுகள் உண்மையில் சவுதி அரேபியாவை தனிமைப்படுத்தும் வகையிலான ஒரு மிக கூர்மையான போர் உத்தியாகும். இந்தியாவின் இந்த தீர்க்கமான முடிவுகள் எதிர்காலத்தில் தெற்காசிய மற்றும் மேற்காசிய அரசியலில் அதிகார மையத்தை முழுமையாக மாற்றியமைக்கும் என்பதில் எந்த அளவும் சந்தேகமும் இல்லை.